welcome to my channel. This is Nivetha. நீங்க என்ன first time பாக்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆல்ரெடி thumbnail பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ் சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட் அப்படினு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். First இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும் அப்படினா it's a magic product and it does some magic. சீரியஸ்லி ஏன் இவ்வளவு அலப்பற கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, போக போக உங்களுக்கே புரியும். இந்த ஒரு ரிவ்யூவை நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் இமேஜின் ஒரு பொண்ணு இருக்கா. சோ அவளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நார்மலா விமன்ஸ்க்கு வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அவ நோட்டீஸ் பண்றா. அவளோட டீனேஜ்ல இருந்து அவ நோட்டீஸ் பண்ணாத ஒரு விமன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரப்போ நோட் பண்ண ஆரம்பிக்கிறா. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா காமனான ப்ராப்ளம்ஸ் தான். அவளோட ஃபேஸ் கலர் அண்ட் பாடி கலர் டிஃபரா இருக்கு. ஃபேஸ் பிரைட்டா இருக்கு, பாடி கலர் டேன் ஆன மாதிரி. ஜஸ்ட் அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த பொல்யூஷன்னால அண்ட் சன்னோட எக்ஸ்போஷர்னால அவளோட ஸ்கின் கை கால்லாம் டேன் ஆயிருக்கத பாக்குறா. சோ அவளோட ஃபேஸ் கலரும் பாடி கலரும் ஈவனா இல்ல, டிஃபர் ஆயிருக்கு. சோ இது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாடி ஆக்னேஸ்னால டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஸ்ட்ராபெரி லெக்ஸ். ஸ்ட்ராபெரி லெக்ஸ்ங்கிறது ஷேவ் பண்ணிட்டு அகைன் க்ரோ ஆகுறப்ப ஹேர் உள்ளேயே மடங்கி இருக்கும். அந்த இடம் நமக்கு கால்ல பாக்குறதுக்கு ஒரு குட்டி பம்ப் மாதிரி இருக்கும், டார்க்கா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் அவளுக்கு நெக் கிட்ட டார்க்கா இருக்கு. ஜஸ்ட் இந்த இடம் டார்க்கா இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்றா. இந்த மாதிரி ஒரு 3 or 4 ப்ராப்ளம்ஸ் அவகிட்ட இருக்கு. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே காமனான ஒரு விஷயம் தான். சோ இதெல்லாம் கியூர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு நிறைய அவ யோசிக்கிறா, நிறைய சர்ச் பண்றா. இப்போ அந்த பொண்ணு நீங்க யாரா வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்களா கூட நினைச்சுக்கலாம், நான் நானா எடுத்துக்கிறேன். சோ நானா இருந்தேன் அப்படின்னா எனக்கு இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட ஃபேஸ் கலர் என்னோட பாடி கலர் கண்டிப்பா டிஃபர் ஆகி இருக்கும். பிகாஸ் எனக்கு டேன் ஆயிருக்கனால என்னோட கை கலருக்கும் என்னோட ஃபேஸ் கலருக்கும் சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஸ்ட்ராபெரி லெக்ஸ் கூட இருக்கு. சோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ்க்கு சர்ச் பண்ணி நான் ஒரு 2-3 ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு ஒரே ஒரு டாப் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்றேன். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கெமிஸ்ட் அப்ளை டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ். என்னோட பாடி கேர்ல கேம் சேஞ்சரா மாறின ஒரு விஷயம். சோ அந்த ஒரு மேஜிக் பண்ண ஒரு ப்ராடக்ட்னா இந்த கெமிஸ்ட் அப்ளையோட பாடி வாஷ் தான். சோ இத பத்தின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஒரு பாடி வாஷ் வாங்குறோம் அப்படின்னா அதை எப்படி பார்த்து வாங்குவோம்னா நல்லா கிளீன் பண்ணுதான்னு பார்ப்போம், அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இது இல்லாம அதோட பாட்டில், அதோட அவுட்லுக் பார்த்துட்டு நல்லா ஃபேன்சியா இருக்கும், அதனாலேயே பிடிச்சி போய் வாங்கிடுவோம். இந்த மாதிரி வாங்கின ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நான் நிறைய பாடி வாஷஸ் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு பாடி வாஷஸ்னா அவ்வளவு பிடிக்கும். சோ நிறைய பாடி வாஷஸ் வாங்கியிருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண எல்லா பாடி வாஷஸையும் ஓரம் கட்டிட்டு இந்த ஒரு பாடி வாஷ் டாப்ல நிக்குது. ஏன்னா இது அந்த பாடி வாஷஸ் பண்ணாத நிறைய வேலை பண்ணிருக்கு. சோ இந்த கெமிஸ்ட் அப்ளை டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் பத்தி இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல போறேன். இதோட பேக்கேஜிங், இதோட இந்த அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னாவே மத்த எல்லாத்தையும் தவிர இது யூனிக்கா இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ஷேப்பா இருக்கட்டும், அண்ட் இதுல கொடுத்திருக்க விஷயங்கள் நிறைய இன்ஃபர்மேட்டிவா மத்த எதுலயுமே பார்க்க முடியாது. மத்த எந்த பாடி வாஷ், ஷவர் ஜெல் எதுலயுமே நம்ம பார்க்க முடியாத குட்டி குட்டி நோட்ஸா இருந்தாலுமே அவங்க யூனிக்கா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பாடி வாஷ்காரவங்க செம்ம இனோவேட்டிவா யோசிச்சிருக்காங்க. பேக்கேஜிங்ல இருந்து உள்ள இருக்கிற அந்த மேஜிக்கான ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே ஒன்னொன்னு யூனிக்கா இருக்கும், இனோவேட்டிவா இருக்கும். சோ இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பாட்டில்ல கெமிஸ்ட் அப்ளை வித் எசென்ஷியல் செரமைட்ஸ் டெய்லி எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் ஆல் ஸ்கின் டைப்ஸ். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பாடி வாஷ் தான் இது. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4% லாக்டிக் ஆசிட், 4% சாலிசிலிக் ஆசிட் பிளஸ் விட்டமின் இ இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழேயே ஜென்ட்லி எக்ஸ்ஃபோலியேட்ஸ் டெட் ஸ்கின் செல்ஸ், ஸ்மூதன்ஸ் ரஃப் அண்ட் பம்பி ஸ்கின் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். சோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கொடுத்திருக்காங்க. நம்ம நினைக்கலாம் இது நார்மலா எல்லா பாடி வாஷ்லயுமே கொடுக்கறது தான் அப்படின்ட்டு. இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே ட்ரூ. அவங்க ப்ராடக்ட் ஒர்க் ஆகுறத அப்படியே கொடுத்திருக்காங்க. இந்த காம்போ ஆஃப் லாக்டிக் ஆசிட் AHA சொல்லுவோம், சாலிசிலிக் ஆசிட் BHA சொல்லுவோம். இந்த காம்போ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பாடியை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி பாடியில இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கும். சோ அதை ரிமூவ் பண்ணி நம்மளோட பாடியை பிரைட்டன் பண்ணும். ஆக்னே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், நமக்கு பாடியிலே ஆக்னேஸ் வரும். அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஃபுல்லா இது லைட்டன் பண்ணிரும். பாடி ஆக்னேஸ் இது ட்ரீட் பண்ணும். அண்ட் நம்மளோட பாடியில பார்த்தோம் அப்படின்னா சில பிளாக்டு போர்ஸ் மாதிரி இருக்கும், போர்ஸ் இருக்கும். பட் அது உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும், அது பிளாக் ஆன மாதிரி இருக்கும். சோ அதை ஃபுல்லாவே இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துரும். அண்ட் இது நம்மளோட ஸ்கின்னை ஹெல்தியரா பிரைட்டராகவும் பாத்துக்கும். சோ இந்த காம்போ நம்ம பாடியில இவ்வளவு வேலை பாக்குது. இது இல்லாம இதுல விட்டமின் இ இருக்கு.
சோ விட்டமின் இ என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பேக் சைட்லயே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைட் பார்க்கலாம். இங்க ஹைலைட் பண்ண மாதிரி ஆரஞ்சு கலர்லயே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா why am unique அப்படின்னு பாடி வாஷ் அழகா சொல்ற மாதிரி கிரியேட்டிவா யோசிச்சு கொடுத்திருக்காங்க. இது ஏன் யூனிக் நம்ம இப்ப பார்க்கலாம். So the combo of lactic acid AHA and salicylic acid BHA helps me gently exfoliate skin. So no more rough and bumpy skin. So இது ரெண்டு காம்போ இருக்கனால நமக்கு ரஃபான ஸ்கின் அண்ட் பம்ப் இருக்கிற ஸ்கின் வந்து இருக்காது அப்படிங்கறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா am infused with vitamin E and hyaluronic acid for added moisturization. நம்மளோட பாடியை வந்து மாய்ஸ்சரா வச்சுக்கிறதுக்காக இதுல விட்டமின் E hyaluronic acid இன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படிங்கறாங்க. தேர்ட் பாயிண்ட் and with the plant based ceramides in my formulation I will protect your skin barrier easily. Actually ceramides அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பாடியில இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்து லாஸ் ஆகாம பிரிவென்ட் பண்ணும். சோ இதுக்கு தான் வந்து நமக்கு ceramides யூஸ் ஆகுது. லாஸ்ட் பாயிண்ட் அது எப்படி வந்து நோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் I am vegetarian and eco-friendly. இங்க வந்து I am pH 4.5 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இங்க ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கிறது. இது இல்லாம கீழ வந்து ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா டைரக்ஷன்ஸ் டு யூஸ். நார்மலா எல்லா பாடி வாஷ்லயும் வந்து டைரக்ஷன்ஸ் டு யூஸ் கொடுக்கிறது தான். ஆனா இங்க கொடுத்திருக்க விதமே வேற, டோட்டலி டிஃபரெண்ட். அதையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். directions to use அப்படின்னு கொடுத்துட்டு we don't need to tell you how to use a body wash do we அப்படின்னு கொடுத்துட்டு if you really don't know how then we suggest you find someone you really like and invite them to shower with you to demonstrate. இது எப்படி இருக்கு? If that's not an option then here's what you should do. Take a generous amount of the body wash, put it on loofah and lather it up by moving it gently across your wet skin and wash off. Use this body wash on your face too. இந்த பாடி வாஷ் நம்ம ஃபேஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மத்த எந்த பாடி வாஷ்மே ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பாடி வாஷஸ்ல அதுவுமே நமக்கு நோட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. பாடி வாஷ்ங்கிறது பாடிக்கு மட்டும் தான் நினைப்போம். ஆனா இந்த ஒரே ஒரு பாடி வாஷ் மட்டும் தான் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து நான் இந்த ஒரு பாடி வாஷ்ல மட்டும் தான் பார்த்தேன். So have a good one அப்படின்னு சொல்லிட்டு அவங்க directions to use வந்து முடிச்சுக்கிட்டாங்க. செம்ம இனோவேட்டிவா யோசிச்சிருக்கீங்களா டே அப்படின்னு தான் இருக்கு. சூப்பரான ஒரு ப்ராடக்ட் சீரியஸ்லி. இதுல கொடுத்திருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு படிக்க ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு இதோட அவுட்லுக்ஸே வந்து இந்த பாடி வாஷ் நம்ம லவ் பண்ண வச்சிரும். அண்ட் இன்னுமே இதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. இன்கிரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் கொடுத்திருக்காங்க. மென்ஷன் பண்ணி நான் சொல்றதுன்னு பார்த்தோம்னா ஒரைசா சடைவா. அது நம்ம வந்து நீங்க வந்து பயோ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ரைஸ்க்கு நம்ம இந்த பொட்டானிக்கல் நேம் சொல்லுவோம் ஒரைசா சடைவான்னு. அது ஆக்சுவலி நமக்கு வந்து கொரியன் ஸ்கின் கேர்ல இந்த ரைஸ் வாட்டர் இது எல்லாமே வந்து ஹோம்மேடா இப்ப நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல ஒரைசா சடைவா பிராண்ட் பீட்ஸ் இது கூட வந்து இதுல ஆட் ஆயிருக்கு. நிறைய இதுல அது மாதிரி வெஜிடேரியனான நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா phthalate free, paraben free, silicon free, sulfate free அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த paraben, silicon, sulfate எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன புதுசா இருக்கு phthalate அப்படின்னு எனக்குமே புதுசா இருந்துச்சு. இது வந்து ஒரு கெமிக்கல். இது வந்து பிளாஸ்டிக்ல யூஸ் பண்றது. சோ பிளாஸ்டிக் வந்து நல்லா டியூரபிளா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் இந்த phthalate. இந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. பேக்கேஜிங் வைஸ் வந்து இவ்ளோ விஷயம் வந்து இதுல இருக்கு. சோ நிறைய நம்ம பேக்கேஜிங் வைஸ் இதுல தெரிஞ்சுக்கலாம். வெளியில இவ்வளவு சொல்லியாச்சு. உள்ள இருக்க ப்ராடக்ட் எப்படி மெயின் திங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கெமிஸ்ட் அட் பிளே பாடி வாஷ் வந்து நான் மெயினா எதுக்கு சர்ச் பண்ணி வாங்கினேன் அப்படின்னா ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இருக்கு அந்த ஒரு ப்ராப்ளம்காக தான் நான் வாங்கினேன். ஸ்ட்ராபெரி லெக்ஸ் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் கியூர் பண்ணும். இப்போ ஸ்ட்ராபெரி லெக்ஸ் வந்து எடுத்தோடனே நமக்கு போயிடாது. அந்த பம்ப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள நமக்கு ஹேர் மடங்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மலா அந்த ஹேர் இருக்க பம்பை வந்து நம்ம ஜஸ்ட் எக்ஸ்போலியேட் பண்றப்பயோ வேற ஏதாவது ஒரு பாடி வாஷ் நீங்க யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அந்த பம்ப் வந்து சரியாயிடாது. அது அப்படியே தான் இருக்கும், ஆக்டிவா இருக்கும். அதை நம்ம நார்மலா சொரண்டோம், அந்த இடத்துக்கு வந்து இப்படி சொரண்டோம், அந்த பம்பை எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னாவே நமக்கு வலிக்கும். அதை எடுக்கிறதுக்கு வராது. அதுல இருந்து பிளட் வர மாதிரி நம்ம பிம்பிள உடைச்சோன்னா எப்படி பிளட் வரும், சோ அந்த மாதிரி பிளட் தான் அங்க வரும். இந்த ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணப்போ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த பம்ப் இருக்கும்ல அதை வந்து அப்படியே ஸ்மூதன் ஆக்கிடுச்சு. ஸோ ஸ்மூதன் ஆக்கி அதை வந்து டெட்டான அந்த பம்பே வந்து டெட்டானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இன்ஆக்டிவா ஆக்கிடுச்சு. இன்ஆக்டிவ் ஆக்குறதுனால நான் அதை நார்மலா அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த பம்ப் வந்து அப்படியே வந்துரும். அந்த பம்போட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள நமக்கு மடங்கி இருக்க அந்த ஹேர் 2 ஹேரோ 3 ஹேரோ வந்து அந்த பம்போடய வந்து அட்டாச்சாவே இருக்கும். சோ அது வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னோட ஸ்கின்னையும் இதை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி அந்த பம்பை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் இருக்கும்.
ஸோ அந்த டார்க் ஸ்பாட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்கின் கியூர் ஆயிரும். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு நீங்களே பாருங்க. இந்த ஒரு கிளிப் நான் டே லைட்டில் ஷூட் பண்ணேன். ஏன்னா கிளியராக உங்களுக்கு தெரியணும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் டே லைட்டில் ஷூட் பண்ணி நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாகவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னோட டேன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த இடம் ஃபுல்லாகவே என்னோட பேக் டு கலர், என்னோட நேச்சுரல் கலர் வந்து அங்கங்கே தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே எனக்கு க்ளீன் பண்ணியிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாகவே என்னோட டேனை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. மேலே எனக்கு டேன் ஆகாத ஸ்கின் கலருக்கே கீழே என்னோட டேனான ஸ்கின்னுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் காமிச்சிருந்தேன். இதே மாதிரி கீழே இருக்க ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அண்ட் இன்னொரு கையிலையுமே பார்த்தோன்னா நல்லாவே வந்து என்னோட டேனை ரிமூவ் பண்ணியிருந்துச்சு. எனக்கு நல்லாவே அது ஃபீல் ஆச்சு. சீரியஸ்லி நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாடி டேங்க் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே ஆக்சுவலி எடுத்ததே கிடையாது. இது நேச்சுரலா அப்படிதான் இருக்கும். நமக்கு ஃபேஸ் ஒரு கலரா, கை ஒரு கலரா தான் இருக்கும், நம்மளோட பாடி ஒரு கலரா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ இதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்ததே இல்லை. ஆக்சுவலா வந்து நான் இதை பார்த்துட்டு லிட்ரலி ஐம் ஷாக்டு. சீரியஸா வந்து ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்டெப் எடுக்காத ஒரு விஷயம் வந்து நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருந்தது. ஆக்சுவலி எங்க சொல்லணும் அப்படின்னா என்னோட பாடி டேனை வந்து இது ரிமூவ் பண்ணிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க அது எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணிருக்குன்னு. நான் இதை எப்போ நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த பாட்டில் வந்து நான் 2 பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோட 3rd பாட்டில். நான் நார்மலா வந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஃபர்ஸ்ட் பாட்டில் யூஸ் பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ரிசல்ட் எதுவுமே வந்து இல்லை. ஸோ நார்மலான ஒரு பாடி வாஷ் போல தான் இதுவும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் அகைன் வந்து இது நம்ம யூஸ் பண்ண நம்மள யூஸ் பண்ண வைக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிடிச்சி போயிடும். ஸோ அகைன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோண வைக்கிற ஒரு பாடி வாஷ் தான். அப்படிதான் செகண்ட் பாட்டில் நான் வாங்கினேன். ஸோ செகண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்பயே வந்து அந்த அளவுக்கு நான் நோட்டீஸ் பண்ணல. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல சும்மாவே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம நார்மலா நம்ம நோட்டீஸ் பண்றது தான். நான் பார்த்த ஒரு விஷயம் தான், என்னோட கை பார்க்கறதுக்கு முன்னாடி விட பிரைட்டன் ஆயிருக்கு, கலர் ஆயிருக்கே நம்ம கை, பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சேன். ஸோ அது அந்த அளவுக்கு நான் பெருசா எடுத்துக்கல. பட் இப்போ நோட்டீஸ் பண்ணதுதான் எனக்கு நெத்தில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இட் ரிமூவ்ஸ் யுவர் டேன், இட் ரிமூவ்ஸ் யுவர் பாடி டேன்னே நான் ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி அந்த பாடி டேனை வந்து இது அழகா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வருது. இந்த பாடி டேன் வந்து எனக்கு ரொம்ப ஏசா இருக்க ஒரு விஷயம் என்னோட ஸ்கூல் டைம்ல. ஏன்னா ஸ்கூல்ல நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம், நிறைய வந்து வெளியில போவோம், பொல்யூஷன் இருக்கும், அது இதுன்ட்டு நிறைய எனக்கு டேன் ஆச்சு. என்னோட காலேஜ் டைம்லயும் வந்து இந்த டேன் அப்படியே தான் இருந்தது. அப்பெல்லாம் நான் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இத்தனை இயர்ஸ் கழிச்சு இந்த ஒரு பாடி வாஷ் வந்து இவ்வளோ இயர்ஸா இருக்க ஒரு டேனை ரிமூவ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஐம் ஜஸ்ட் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஜென்யூனா இருக்கு. எனக்கு இதுல கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயமுமே எனக்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட பாடியை அது ஒரு கோல்டு மாதிரி கலரா வந்து இது கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஹெல்தியரா நல்லா பிரைட்டரா வந்து கொண்டு வந்துடும். விசிபிளா நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா என்னைய நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாமே வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஐம் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணதுல எனக்கு இருந்த நான் வந்து ஃபீல் பண்ண விஷயத்தை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்து. இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ நான் யூஸ் பண்ணி எனக்கு ஜென்யூனா என்ன ஃபீல் ஆச்சு, நான் என்ன சேஞ்சஸ் பார்த்தேன் அப்படிங்கறது தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.